இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும். ஆ, யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது? குழந்தாய், எழுந்திடு. நீ யார்? ஏன் இங்கே படுத்து கிடக்கிறாய்? இவன் மயக்கமடைந்திருக்கிறான். குழந்தாய், எழுந்திரு. இந்த நீரை கொஞ்சம் குடி. பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா. நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? சரி, என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் உன்னை அழைத்து செல்கிறேன். மெதுவாக ஏறுப்பா, பார்த்து உட்காரு. என்னது இது? ஓ, இவன் திருடன் போல இருக்கிறது. என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கிறான். இங்கே எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கி கொண்டு தான் ஊருக்கு திரும்ப வேண்டும். அதோ அங்கு நிற்பது என்னுடைய குதிரை போல உள்ளதே. குழந்தாய், நீங்களா? யாரிடமும் சொல்லாதே. எதை? ஏன்? குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே. இவர் ஏமாந்ததை யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போல இருக்கிறது. நீ நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய். ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலே யாராவது சாலையில் மயங்கி கிடைத்தால் கூட அவர்களுக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள். புரிகிறதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது. இதை நீ தெரிந்து கொள்.